பயந்து தானே ஆகணும். ஆகணும், வேறு வழி. நீ இப்போ 2 நாளாக கூட்டத்தையே பார்த்துருக்கலாம். அரசியல் தான். விஜய் அண்ணா வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக. ஒரு நாள் திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. விஜய் வந்து பண்ணுவார். கண்டிப்பாக கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து யங்ஸ்டருக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வராரு. அதனால நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் இது இருக்குது. வந்தால் நல்லா தான் இருக்கும். நாங்களும் எதிர்பார்க்குறோம் வர்றதுக்கு. நான் தலை ஃபேன். ஒரு நாள் திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. விஜய் வந்து பண்ணுவார். பயந்து தானே ஆகணும். ஆகணும், வேறு வழி. நீ இப்போ 2 நாளாக கூட்டத்தையே பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக விஜய் மட்டும்தான். டிஎம்கேவுக்கும் இப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. அரசியல் தான். விஜய் அண்ணா வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக. அடுத்த அரசியல் மாற்றம் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மதுரைண்ணா. ஆமாம். இல்லை, மாற்று அரசியல் தேவைப்படுதல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக. அதனால் வர்றது நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து மோடின்னு தான் கொஞ்சம் பெஸ்ட்டு இப்போ உள்ள மார்க்கெட்டு. ஆனால் மோடியோட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆமாம். அப்படிங்களா? இல்லை, அவங்களோட இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. அவங்களுக்கு மார்க்கெட்டு வந்து கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு மோடி இல்லை தனித்து இருக்கிறதே பெஸ்ட்டு. ஆமாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். யார் முதல்வர்னு 2026 தேர்தல் நடக்கும்போது தான் தெரியும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா அவர் வர்றாப்புல பார்ப்போம். 2026 மக்களுக்கு வந்து அவர் எப்படி ஆதரவளிக்குங்கிறத பார்ப்போம். எப்படின்னா பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 60-70 வருஷம் திராவிட அரசியலே வந்து தனி ஒரு மனிதனாக வந்து அதுக்கு எதிராக நேருக்கு நேராக நிற்கிறாரு. முதல்ல மக்களை சந்திக்கிட்டவர் களம் காணட்டும், பார்ப்போம். விரைவில் சந்திப்போம். நீங்கள் அவரோட அரசியலெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மக்கள் மத்தியில் எப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்க? மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. மக்களை வந்து அவர் நேரடியாக சந்திக்கணும். 2 மாதத்தில் இறக்கப்படுறாரு. கோயம்புத்தூருக்கு இருந்தார். வரட்டும், இன்னும் நல்லா மக்கள் நல்லா களத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே சந்திக்கணும்ல. சந்திக்கணும், பார்க்கட்டும் எப்படி இருக்குன்ட்டு. வணக்கம். அதே கருத்து தான் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? 2026 முதல்வர் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அப்படி சொல்ல என்ன காரணம்? இப்போ வந்து யங்ஸ்டருக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வராரு. அதனால நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் இது இருக்குது. இப்போ ஸ்டாலின் இருக்கார். அதாவது ஸ்டாலின் இருக்கார், சீமான் இருக்காப்புல, எடப்பாடி, இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளர் இருக்காங்க. இவங்களை முந்திட்டு விஜய் பெற முடியும்? அதிகம் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. சொல்ல என்ன காரணம்? அது வந்து அதாவது இப்போ எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் யார் ஃபேனு? நான் விஜய் ஃபேன் தான். விஜய் ஃபேன். அது என்ன சொல்கிறாங்க? சும்மா விசில் அடித்தாலும் குஞ்சுக்கிறது தான். அவங்க வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. சும்மா அந்த நேரம் சொல்லுவாங்க. ஆனால் திமுகவுக்கு தான் விஜய் ரசிகர்களே ஓட்டு போடுவாங்கங்கிறாங்க. காசு இல்லாமல் வரணுன்னா வந்துடலாம். அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டுலாம். காசு எந்த ஏரியா வருது? நான் பெரம்பலூர். எப்படி பார்க்குறீங்க? வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா? தெரியலிங்களே. டிவி வந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, நாங்களும் எதிர்பார்க்குறோம் வர்றதுக்கு. யார் ஃபேன் இருக்கு? நான் தலை ஃபேன். தலை ஃபேனா எப்படி பார்க்குறீங்க விஜய் அவரோட அரசியலை? எதிர்பார்க்குறோம். விஜய் வர்றதை எதிர்பார்க்குறோம், வரவேற்கிறோம். அஜித் படங்களுக்கெல்லாம் பயங்கரமாக திமுக சப்போர்ட் பண்ணுது. அஜித் எல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஒன்லி படம் மட்டும்தான் பார்ப்போம். சரி, விஜய் வெற்றி பெறுவான்னு சொல்லி என்ன காரணம் இது? காரணம்னா ரசிகர்கள் அதிகம். சரி, இப்போ நம்ம இந்த ஜிபி அந்த படம் டாக்லியில் கூட பல பேர் பார்த்துருப்பாங்க. சொன்னாங்க விஜய்க்கு ஆதரவாக தலை ரசிகர்கள் பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி அங்கிட்டு சண்டை போட்டுருந்தாங்க விஜய் ஃபேன் அஜித். இப்போ இதை வரவேற்கிறோம். இதே மாதிரி எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஜெயிக்க வச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சண்டை சண்டைன்னு சொல்லிக்கிற இடத்துல இந்த மாதிரி பயங்கர விஜய் அஜித் ரசிகர்கள் ஒன்றா சேர்றது எப்படி இருக்குது? நல்லதா இருக்கு. 2026 முதல்வர் வருவாரா? கண்டிப்பாக வருவார். அதான் விஜய்க்கு தான் ஓட்டு. முதல்ல வந்து பேசியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல நம்மளும். அதுக்காக காத்துட்ருக்கோம். என்னைக்கு பார்க்குறீங்க விஜய் வந்து இவ்வளோ பெரிய 70 வருட திராவிட அரசுனா தமிழ் மனசுலாம் விஜய் அசைத்து பார்க்குறாரு. இவ்வளோ நாள் திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. விஜய் வந்து பண்ணுவார். நம்பிக்கை தான். ஆனால் விஜய் பார்த்து பயப்படுறாங்க. ஆமாம், பயந்து தானே ஆகணும், வேறு வழி. நீ இப்போ 2 நாளாக கூட்டத்தையே பார்த்துருக்கலாம். இவ்வளோ நாள் ஏதோ ரசிகர்களுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஒரு கூட்டி இது நடக்குது, கருத்தரங்கு இது நடக்குது. அப்போவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடும்.
இன்னும் அடுத்தடுத்து மக்களை சந்திக்க போறாரு, ஒரு ஒரு போராட்ட களத்தில். நம்ம இதுவே தாங்க முடியல, கோவையே தத்தளிக்குது. இனிமேல் களத்தில் இறங்கிட்டாருன்னா நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆனால் வந்து திராவிட கட்சிக்கான சும்மா விஜய் ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவோன்னு சொல்லுவாங்க, ஆனால் போடவே மாட்டாங்க. சும்மா நேரத்தில் காசு வாங்கிட்டு மாறிடுவாங்க. இவ்வளோ நாள் அரசியல் வந்து வேறு மாதிரி இருந்தது. இப்போ புதுசாக ஒரு ஆள் வரணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க, மக்கள் நினச்சிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக மாறித்தான் ஆகணும், வழி இல்லை. சரி, நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி மக்கள் எல்லாமே தளபதி தான் வருவார், 2026 மாற்றத்திற்கான தலைவராக விஜயை பார்க்குறேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக விஜய் நல்லது பண்ணுவார்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ரொம்ப சந்தோஷம்தான். நான் நம்புறத அவர் விஜயை காப்பாற்றணும். அவ்வளோதான். யாரோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி ஏடிஎம்கோட வச்சுருந்தா நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அவங்க பாஜகவோட போயிட்டாங்க. இப்போ கூட்டணியே தேவையில்லை, தனிச்சாக வெற்றி பெற்றலாம். கண்டிப்பாக தனித்து வெற்றி பெற்றலாம். எப்படி இருக்கும் இந்த தேர்தல்? வந்து விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாருங்களா இந்த இதில்? கண்டிப்பாக விஜய் மட்டும்தான். டிஎம்கேவுக்கும் இப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ இருக்கிற லேடிஸு எல்லாருமே இப்போ விஜய் பக்கம் தான் வந்திருக்காங்க. இன்னும் போக போக களம் வந்து பயங்கரமாக இருக்கும். 2026 விஜய் முதல்வர் கண்டிப்பாக அது யாரும் மாற்ற முடியாது. എനിക്ക് അതിനെ പൊളിറ്റിക്കലിനെ കുറിച്ചൊന്നും അറിയില്ല. എന്നാലും ഞാൻ പറയട്ടെ, ഇപ്പോൾ ഒത്തിരി ആരാധകരുണ്ട് കേരളത്തിൽ. അവർ പൊളിറ്റിക്കലിൽ വന്നാൽ നന്നായിരിക്കുന്നു വിചാരിക്കുന്നു. ആ കേരളത്തിൽ ഇപ്പോൾ പലരൊക്കെ നമ്മൾ ചോദിക്കുന്ന സമയത്ത് പറയുന്നുണ്ട്, എന്താ പറയട്ടെ, കേരളത്തിൽ നിന്ന് കഴിഞ്ഞാൽ വിജയിക്കും. അതൊരു ചാൻസ് ഉണ്ട്. അത് അത്രയ്ക്ക് ആരാധകരുണ്ട് അവിടെ. അതെങ്ങനെയാണ് സാധ്യത തോന്നുന്നത്? അത് അവിടെ അത്ര ആരാധകരുണ്ട് അവർക്ക്. തമിഴ്നാട്ടിലും അപ്പോൾ അത്രേ ഉണ്ടല്ലേ? ഞാനും അവൻ്റെ ഒരു ആരാധകരാണ് വിജയിൻ്റെ. അപ്പോൾ കോഴിക്കോട് എല്ലാവരും അങ്ങനെ തന്നെയാണ് ആരാധകർ. വിജയ് ഞങ്ങൾക്ക് ഇപ്പോഴും വിജയ് എന്നുള്ളതാ. ഇല്ല ഇല്ല അവരെ സപ്പോർട്ട് ചെയ്യും തീർച്ചയായും. ഞാൻ കോഴിക്കോട്. பயந்து தானே ஆகணும். வேறு வழி இப்போ 2 நாளாக கூட்டத்தையே பார்த்துருக்கலாம். அரசியல் தான். விஜய் அண்ணா வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக நாள் திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. விஜய் வந்து பண்ணுவார். கண்டிப்பாக கொடுக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து யங்ஸ்டருக்கு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வராரு. அதனால நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் இது இருக்குது. வந்தால் நல்லா தான் இருக்கும். நாங்களும் எதிர்பார்க்குறோம் வர்றதுக்கு. யார் ஃபேன் இருக்கா? நான் தலை ஃபேன். நாள் திராவிடம் என்ன பண்ணுச்சு? ஒன்றும் பண்ணலை. விஜய் வந்து பண்ணுவார். பயந்து தானே ஆகணும். வேறு வழி இப்போ 2 நாளாக கூட்டத்தையே பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக விஜய் மட்டும்தான். டிஎம்கேவுக்கும் இப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில.